வணக்கம் தீபிகா. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக அஜித்குமாருக்கு இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் உள்ளதாக தற்போது அஜித்குமாரின் தம்பி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதி பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது தீபிகா. சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் மடப்புறம் அஜித்குமார் கடந்த மாதம் 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை உடற்குறாய்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தனது சகோதரர் அஜித்குமாருக்கு இறப்பு சான்று தேவைப்படுகிறது எனவும் இறப்பு சான்று பெற வேண்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவ நிர்வாகத்தை அணுகிய போது மேற்படி அஜித்குமாரின் இறப்பு தொடர்பாக ரசீதுகள் அனைத்தும் திருப்பூணம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டதால் அதனை பெற்று வந்து மனு செய்த பிறகுதான் அந்த இறப்பு சான்று கொடுக்கப்படும் என்று ராஜாஜி மருத்துவ நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டது. இறப்பு தொடர்பான ஆவணங்கள் எதுவும் திருப்பூணம் காவல் நிலையத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆகையால் இறப்பு சான்று பெறுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது என சகோதரர் குற்றம் சாட்டுகிறார். எனவே தனது சகோதரர் அஜித்குமார் அவர்களின் இறப்பு சான்று வழங்க மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து விரைந்து இறப்பு சான்று வழங்கிட ஆவணம் செய்யுமாறும் அஜித்குமார் தற்போது சிவகங்கை மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் புகார் கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார் தீபிகா. ஏனென்றால் தொடர்ந்து இந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை, குறிப்பாக சொல்ல வேண்டும், நேற்று தினம் முதல் சிபிஐ இந்த விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது இறப்பு சான்றிதழ் பெறுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சகோதரர் தற்போது புகார் எழுப்பிய நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தீபிகா.